Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. மாட்டுத்தாவணி, அண்ணாநகர், தெப்பக்குளம், வண்டியூர், செல்லூர், சிம்மக்கல், கோரிப்பாளையம், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கோரிப்பாளையம் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் வைகையாற்று பகுதியில் ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. இதில் ஆம்புலன்ஸும் சிக்கி தவித்தபடி சென்றது. கனமழை காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதைகள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கியதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. பாதுகாப்புக்கு வைக்கப்பட்ட தடுப்புகளும் மூழ்கியதால் மின் மோட்டார் மூலம் அந்த தண்ணீர் அகற்றப்பட்ட பிறகே போக்குவரத்து சீர் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பைக் வடிகால் பள்ளத்தில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய தினமணி திரையரங்கம் அருகே பைக் எதிர்பாராத விதமாக சாலையோர வடிகால் பள்ளத்தில் கவிழ்ந்த நிலையில் அதில் வந்த நபர் சுதாரித்துக் கொண்டு பைக்கின் வேகத்தை கட்டுப்படுத்தியதால் உயிர் தப்பினார். கனமழையின் காரணமாக மீனாட்சி அம்மன் கோவில் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. சிம்மக்கல் பகுதியிலிருந்து கிழக்கு கோபுரம் செல்லும் பகுதியில் 1 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் அங்கு பழ வியாபாரம் செய்யும் பெண்மணி செய்வதறியாது தவித்தார். மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு நடுவே தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் காவலர் ஒருவர் ஈடுபட்டார். கல்பாலம் சாலை பகுதியில் தேங்கிய நீர் வைகையாற்றில் செல்லும் வண்ணம் குழாயில் ஏற்பட்ட அடைப்பை குச்சியை கொண்டு அகற்றிய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இதற்கிடையே மதுரை மாநகரில் இருந்து மேலமடை வரை அமைக்கப்படவுள்ள மேம்பாலத்தின் கட்டுமான பணி காரணமாக நீர்வரத்து கால்வாய் வழியாக மழைநீர் வண்டியூர் கண்மாய்க்கு சென்று கலப்பதில் தடை ஏற்பட்டது. இதனால் கண்மாயில் கலக்க வேண்டிய நீர் மாநகிரி பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. மழை வெள்ளம் வீடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டதால் மக்கள் கட்டிலில் அமர்ந்து கொண்டு குடியிருப்புகளை விட்டு வெளியேற முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அடுத்து மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.